கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாக என்று வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். பிரதர் சொன்ன மாதிரி ட்ரையல் ஆஃப் கம்பேரிஷன், ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை அப்படிங்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை சிறிது நேரம் தியானிப்போம். இப்போது இது பிரதர் ரிக் கன்னிங்ஹாம் சொல்லிட்டு ஃபாரின் பிரதர், இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரர், அதாவது இந்தியாவில் அநேக சுவிசேஷங்களை கொண்டு வந்து நிறைய கண்ட்ரிஸுக்கு சுவிசேஷம் பண்ணி செய்தவர். அந்த சகோதரர் தான் இந்த சப்ஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் மறுப்ரெசென்ட் உங்கள்கிட்ட பண்ண போகிறேன். ஆனால் இப்போ நம்ம பிரதர் ஒரு கேள்வி கேட்ட உடனே நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க, யாரோட ஒப்பிட்டு பார்க்கணுன்னு? அது ரிசல்ட்டை இப்போ விடை கண்டுபிடிச்சாச்சு. விடை கண்டுபிடிக்கல. இப்போ மேக்ஸில் இப்போ இடையில நிறைய ஸ்டெப்ஸ் எழுதணும், அப்போ தான் மார்க். ரிசல்ட் மட்டும் இருந்தால் மார்க் கிடையாது. இப்போ அதுதான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, பார்த்தீங்களா? அப்போ அதற்கு ஒரு ஆதார வசனமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் நானே வாசிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவராக எண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்போது நம்ம இதுதான் ஆதாரம். இந்த ஆதார வசனத்தோடைய ரிசல்ட் நம்ம எப்போ பார்க்க போகிறோம்னா, இந்த சப்ஜெக்ட் முடியும் பார்த்தீங்களா, முடியும் போது தான் அதை கம்பேரட் பண்ணி நம்ம பார்க்கும்போது அதுக்கு நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த ஒப்பிட்டு பார்த்தல் சோதனை அப்படின்னா என்ன? நமக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் வந்திருக்குதா, இல்லை புது திருஷ்டிக்கு வருமா? வரும். அப்படின்னா வேதத்தில் இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்து அதனால் அந்த சோதனையில் சில பேர் என்ன ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யிருக்காங்க, ஜெயம் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குது? நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது யாரை ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஓட்டத்தை ஓடணும்? இதுதான் இந்த சப்ஜெக்டோடைய ஒரு சாராம்சமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல டைரெக்டாக நம்ம சப்ஜெக்டில் போயிடலாம். முதல்ல இப்படி ஒரு 8 விஷயங்களை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். முதல்ல உலகத்தில் முதலாக காயின் ஆபேல் வந்த முதல் சகோதரர்கள் யார்? காயின் ஆபேல் உலகத்திலே முதல் சகோதரர்கள். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தேவன் ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? 2 பேருமே பலியிட போகிறாங்க. பலியிட போகும்போது ஒருத்தருடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கிறார், மற்றவருடைய ஒரு பலியை தேவன் அங்கீகரிக்கலை. படிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3 மற்றும் 4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலை ஈற்றுக்களிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, 2 பேருமே என்ன செய்கிறாங்க? காணிக்கையை தேவனுக்கு சமூகத்தில் கொண்டு வைக்கிறாங்க. காயினும் வைக்கிறாப்புல, ஆபேலும் வைக்கிறாப்புல. 2 பேருமே அந்த கனியை கொண்டு போய் வைக்கிறாங்க, 2 பேர் பலியையும். ஆனால் தேவன் ஒருத்தருடைய காணிக்கையை என்ன பண்ணுறாரு? அங்கீகரிக்கிறார். இன்னொருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. ஏன்? ஒருவருடைய ஆபேலுடைய மனநிலைக்கும் காயினுடைய மனநிலைமைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அது தேவனுக்கு எப்படி இல்லைன்னா ஏற்புடையதாக இல்லை. எப்படி இல்லை? காயினுடைய மனநிலைமை ஏற்பட 2 பேருமே நல்ல பொருளை தான் காணிக்கையாக கொடுத்தாங்க. நம்ம சின்ன காட்டிச கிளாஸில் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. 2மே தன்னுடைய முதல் பலன்களை தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொடுக்கும்போது ஒரு மனநிலைமை இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி 2 பேரில் இல்லை அப்படிங்கிறத பார்க்க. இப்போ ஆதியாகமம் 4:5 படிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி. பார்த்தீங்களா, தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கலன்னு சொன்ன உடனே ஒரு எரிச்சல் வருது.
ஏன் தேவன் மறுபடியும் கேட்குறேன், ஏன் அங்கீகரிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயின் ஆபேலை விட காயின் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருந்திருக்கிறாருன்னா குறைவாக இருந்திருக்கிறார். எப்படி இருந்திருக்கிறாரு? ஏதோ வகையில் ஆபேலை விட காயின் எப்படி இருக்கிறாரு? குறைவாக இருந்திருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன ஒரு மனநிலைமை இருந்திருந்தா இந்த சகோதரர் அதை மேற்கொண்டிருக்கலாம். இப்போ என்ன மனநிலைமை வந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய இளைய சகோதரன் இவர் எப்படிப்பட்டவர்? என்னுடைய இளைய சகோதரர் காணிக்கை அங்கீகரிச்சிட்டார தேவன், எப்படி என்னுடைய காணிகளை அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு என்னைக்காவது வந்திருக்கிறா? வருமா? இப்போ இதுதான் காயினுக்கு மேலே வந்த எரிச்சல், ஆபேலுக்கு மேலே காயினுக்கு எரிச்சல். எது? தேவன் என்னுடைய சின்ன வயசு உள்ள பையனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிட்டாரே, என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலையே. அதுதான் முதல் ஸ்டார்ட்டு. ரெண்டாவது, ஏன்னா தேவன் அங்கீகரிச்சிருக்கிறாரா அங்கீகரிக்கலான்னு இவங்களுக்கு தெரியாது. அங்கீகரித்த உடனே மணல் மேல் என்ன தோன்றும்? ஒரு சின்ன பையன், எனக்கு பின்னால் வந்தவன், இவனுக்குடைய காணிக்கை தேவன் அங்கீகரிச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருது. பார்த்தீங்களா? இதுதான் அடுத்த நிகழ்வுக்கு அவரை கடத்து கொண்டு போகுது. என்ன அடுத்த நிகழ்வுக்கு என்ன கொண்டு போகுது பாருங்க. ஆதியாகமம் 4:8. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாத்தீங்களா? இப்போ எந்த மனநிலைமைக்கு போயிட்டது? ஒரு கொலை செய்கிற மனநிலைமைக்கு போயிட்டு. ஏன் இங்கே மனநிலைமைக்கு இப்போ ஒரு கம்பேரிஷன் பண்ணியிருந்தோன்னு வைங்களேன். இவர் ஒரு நிதானிச்சு, ஒருவேளை ஆபேல் காயின் நிதானிச்சு, என்னுடைய சகோதரன் தேவன் அங்கீகரிச்சுக்கிறானா, ஏதோ ஒரு விஷயத்தில் தேவன் அவரை மேன்மையாய் பார்த்துருக்கிறாரு, அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி நானும் அதே போல் ஆவேன்னு காயின் திங்க் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், என்ன இருக்கும்? பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். அன்புக்குரியவர்களே, இப்போ கம்பேரிஷன் எப்படி போயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயின் என்னை விட சின்ன பையன், அவனுடைய ஆபேல் என்னுடைய சின்ன பையன், அவருடைய பலியை தேவன் அங்கீகரிச்சிட்டாரு, என்னுடைய பலியை அங்கீகரிக்கல. அதுக்கு காரணமான இந்த மனுஷன் என்ன செய்யுது? கொலை செய்துரு. கம்பேரிஷன். இப்படி கம்பேரட் என்ன பண்ணக்கூடாது? இது ஃபெயிலியர் கம்பேரிஷன். ஆபேல் கிட்ட காயினுக்கு தன்னை தாழ்த்துறதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு சிறியவர் தான், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் தான், ஆனால் என்ன இல்லை? காயினுக்கு ஆபேல்கிட்ட தன்னை மனசை தாழ்த்துறதுக்கும் மனதில்லை. அதனால தான் அது அந்த சிந்தை எப்படி ஆயிட்டுன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போயிடுச்சு? கொலை செய்கிற அளவுக்கு அந்த சிந்தை போயிட்டு. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அந்த காயின் தேவனுடைய சமூகத்தில் தலை வணங்கி, எப்பா நீ எப்படிப்பா தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதிரி உன்னை அங்கீகரிக்கட்ட மாதிரி நடந்த, அதை எனக்கு சொல்லித்தா, நானும் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அவர் மேன்மை பெற்றிருப்பார். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் ஒப்பிடுது பார்க்கும்போது சில நேரங்களில் என்ன ஆயிடுது? இது தவறான ஒரு ஒப்பிடுதல். பார்த்தீங்களா? இது தவறான ஒரு ஒப்பிடுதல். இப்படி ஒரு நாள் ஒப்பிடக்கூடாது சகோதரர்களுக்கு இடையில். அன்புக்குரியவர்களே, அப்போ நமக்கு இதில் என்ன? இதனுடைய முடிவு மரணம். இதில் நமக்கு என்ன? நம்ம எப்படி ஒப்பிட வேண்டும்? அதனால தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன். நம்ம எப்படி ஒப்பிட வேண்டும்? யாரை நோக்கி பார்க்கணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற யாரையுமே பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மட்டும் பார்த்தோம்னா நமக்கு அந்த காயின் பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த முகநாடி வேறுபடாது, அந்த எரிச்சல் நமக்குள்ள வராது. நம்ம யாரை ஒப்பிட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பலகீனம் உள்ள மாமிசத்தில் இருக்கிற ஒரு சகோதரனோடு ஒப்பிட்டுறோம். அதுதான் தப்பு. அதனால தான் நம்ம முகநாடி வேறுபடுது, நமக்கு எரிச்சல் வருது. நம்ம யாரோடு ஒப்பிடணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் ஒப்பிடணும் எந்த ஒரு விஷயத்தையும். அன்புக்குரியவர்களே,
அதனால தான் பார்க்குறேன் இந்த ஒரு நிகழ்வில் இருந்து புது திருஷ்டியாக நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம். சபைக்கு உள்ளே வரார். இப்போ பிரதர் கொண்டு வரும்போது இதை சபைக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு வேற்றுமையான காரியங்கள் வருது? பொதுவாக நீங்கள் கூட பேசலாம். அந்த இடத்துல என்ன மாதிரியான வேற்றுமை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூத்த சகோதரராக இருப்பார், முன்னின்று நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு சூழ்நிலையில் ஒரு இளைய சகோதரர் வளர்ந்து வருவார். அப்போ இவருக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. நமக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு மனநிலைமை உருவாகும். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை வளருன்னு கேட்டிங்கன்னா, இந்த காயின் போல நமக்கு வராமல் நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்திருக்கிறார். பரவாயில்ல, பெட்டர், சூப்பர். தேவனுடைய சமூகத்தில் கனத்துக்குரிய பாத்திரமாக அவர் மாறுவார். நம்மளும் அவருக்காக எதாவது செய்வோம் அப்படிங்கிற மனநிலைமை இருந்தால் தேவன் 2 பேருடைய பலியை என்ன செய்வார்? அங்கீகரிச்சுவார். ஏன்னா 2 பேருமே அங்கே என்ன தான் பண்ண போகிறாங்க? பலி செலுத்த போகிறாங்க. நம்மளும் இங்கே என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பலிபீடத்தில் வைக்கிறோம். அது மாமிசத்துக்குரிய பலி. நம்முடைய ஆவிக்குரிய பலிகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் கம்பேரிஷன் ரொம்ப ஜாக்கிரதையாக கம்பேரிஷன் பண்ணுறது நம்மளை எங்கே கொண்டு போயிருன்னு சொல்லி அங்கே எங்கே முடிவு என்னவா இருந்துச்சு? மரணம். இங்கே என்னவாயிரும்? ஒரு மரணத்துக்குள்ள காரணம், மரணத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்னு பிரதர் சொல்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே பாருங்கள், நாட் ஒன்லி பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் மத்தியில் கூட நிறைய கம்பேரிஷன் இருக்கும். நம்ம பிரதர்ஸ் சொல்கிறனால சிஸ்டர்ஸுக்கெல்லாம் கம்பேரிஷனே இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. சில சகோதரிகள் நல்லா பாடுவாங்க, சில நல்ல இது பைபிள் ரீட் பண்ணுவாங்க. சில சகோதரி நேரத்தை வந்து அந்த எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் செய்வாங்க. ஒரு ஆள் அது பலகீனத்தை, ஏதோ ஒரு பலகீனத்தை செய்ய முடியலன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? கம்பேரேட் பண்ணக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த கம்பேரிஷனே தேவன் விரும்புறதில்லை. என்னென்ன நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் வாலிபராக இருக்கிறவர் வேகமாக ஓடுவார். வயது 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வேகமாக ஓட முடியுமா? முடியாது. அந்த சூழ்நிலை தேவனுக்கு நான் என்ன பலியை செலுத்த முடியுமோ அதை மட்டும் தான் செலுத்தணும். அதை அங்கீகரிச்சிடுவாங்க தேவன். ஆனால் அந்த மனநிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனநிலைமை ஆபேலுக்கு இருந்த மனநிலைமை நமக்கு இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனை மட்டுமே மைமைப்படுத்துகிற ஒரு மனநிலைமையோடு அந்த பலி அங்கீகரிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பலி செலுத்துகிறாங்க, நோ, அந்த கம்பேரிஷன் போட்டுனா தேவன் அந்த பலியை என்ன செய்ய மாட்டாங்க? அங்கீகரிக்க மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அதுதான் பார்க்குறோம். என்ன காரணம்? இந்த மாதிரியான ஒப்பிட்டு பார்க்கணும் சூழல் என்ன காரணம் அப்படின்னு பிரதர் கேட்டுக்கிட்டு 2 விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்வி வெர்சஸ் ஜெலஸ். ஆனால் நான் டிக்ஷனரியில் பார்த்தேன், என்வியும் ஜெலஸ் ரெண்டுமே என்னது தான்? ஜெலஸ் தான், பொறாமைன்னு தான் இருக்குது. அப்போனா 2க்கும் மீனிங்கில் கொஞ்சம் வித்தியாசப்படுது. 2மே பொறாமை தான். ஆனால் அது இங்கிலீஷில் படிக்கும்போது வாசிங்கம்மா, என்வினா என்ன, ஜெலஸ்னா என்ன? என்வினா when you want what someone else has. அதுக்கு தமிழில் அடுத்தால இங்கே போடுறாங்க பிரதர், பொறாமை. இது வந்து ஜெலஸ். படிங்க. தன்னிடம் உள்ளதை பிறரிடம் இழந்து விடுவோமோ என்று பொறாமைப்படுதல். பார்த்தீங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கிட்ட ஒரு ஒரு தேவன் ஒரு தாளந்தை கொடுத்துருக்கான்னு வைங்களேன். அதே மாதிரி தாளந்துள்ள ஒருத்தர் எந்திரிச்சு எழும்புறான் போது, ஐயோ இதை இவர் தட்டி பறிச்சுடுவார் போல தெரியுதே அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இது ஒரு பொறாமை தான். இப்படி என்னட்ட இருக்குது, அதை இன்னொருத்தர் வளர்ந்து வந்து ஏன்ட்டு தட்டி பறிச்சிடுவாரோ அப்படின்னு நினைக்கிறோம்ல, இது ஒரு வகையான, இதுவும் பொறாமை தான், ஜெலஸ். அதே இது என்விக்கு அவர் என்ன மீனிங் கொடுக்குறார் படிங்க. தான் விரும்புவது மற்றவர்களிடம் உள்ளதே என பொறாமைப்படுதல். இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் மற்றவர்கிட்ட இருக்கு. ஐயோ அவர்கிட்ட இருக்கே அந்த தாளந்து, என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இது என்வி. இந்த 2மே வரக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த 2மே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, 2மே பொறாமை தான். ஒன்று என்ன சொன்னோம்? ஒன்று தன்னிடம் இருக்கும், அதே மாதிரி பேரலாக ஒருத்தர் எந்திப்பார், இவர் வளர்ந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிறதும் பொறாமை தான். இன்னொன்று என்கிட்ட இருக்காது, மற்றவர்கிட்ட இருக்கும், ஆனால் அது என்கிட்ட இல்லையே அவர்கிட்ட இருக்கே அப்படின்னு நினைக்கிறதும் பொறாமை தான்.
அதுதான் என்விக்கும் இந்த ஜலஸுக்கும் உள்ள வித்தியாசம். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா நம்ம எதை நோக்கிப்பா எப்படி நம்மளுடைய காரியங்கள் நடத்துக்கிறது? அப்போ எப்படி கம்பேரேட் பண்ணுறது? நம்ம முகத்தை எங்கே கொண்டு தான் பார்க்கணும்? கண்ணாடி. நம்ம கண்ணாடி எது? கிறிஸ்து மட்டுமல்ல, கிறிஸ்துவனை பார்க்கல, வேத வசனங்களோடு என்ன ஒத்து பார்க்கணும். என்ன பார்க்கணும்? வேத வசனம் இப்படி சொல்லுது, நான் எப்படி இருக்கிறேன். வேத வசனம் இப்படி சொல்லுது, நான் எப்படி இருக்கிறேன். அப்போது அந்த வேத வசனத்தோடு நான் என்ன ஒத்து பார்க்கும்போது நான் சரியாக இருக்கிறேன் தவறாக இருக்கிறேன் என்னை நிதானிக்கணும். நான் சரிதான் அன்புக்குரியவர்களே. அப்போ யாரோட இந்த இதை வேத வசனத்தோடி வாழ்ந்தது யாரு? ஏன் கிறிஸ்து நம்ம சொல்கிறோம்? கிறிஸ்து வசனமாக வாழ்ந்தார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது சொல்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கணும். அதனால தான் காயினுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? பொறாமை. என்ன பொறாமை வந்துச்சு? தன்னுடைய சகோதரன் இளையவர்கிட்ட தன்னை தாழ்த்த முடியல. நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஒரு நல்ல கருத்து ஒரு சகோதரன் வெளிப்படுமானால் அதை ஏற்று, இவர் சொல்லிட்டார், இவர் நம்மளுடைய சின்னவர், இப்போ நேற்று வந்த சகோதரன், இவர் சொல்லி நம்ம என்ன கேட்கறது? நோ, அது தேவனுடைய சமூகத்திலேருந்து வந்த வார்த்தையாக இருக்கும். அப்படின்னா அவர் கேட்கிறது நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் நல்ல ஒரு கிறிஸ்தவ பண்பு. ரெண்டாவது கேரக்டருக்குள்ள போகலாம். 3 இதில் நம்ம ரெண்டாவது ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பார்க்குறோங்கிட்ட, 3 சமகாலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள். 3 சமகாலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள்: எரோமியா, எசேக்கியேல், தானியேல். இதில் எரோமியா வயதில் பெரியவர், எசேக்கியேல் அடுத்தால வயதில் கொஞ்சம் சிறியவர், தானியேல் ரொம்ப யூத். இந்த 3 பேரும் ஒரே சம காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் தேசம் தேவனால் தண்டிக்கப்பட போது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக போகிறாங்க. அதுக்காக தேவனால் எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த 3 பேருமே. அப்போது எரோமியாவை இந்த 3 தீர்க்கதரிசியை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இவங்க எப்படி அவங்கள கம்பேரேட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி அவங்கள நிதானிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எரோமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரோமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாகிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாக்களின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டமாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பார்த்தீங்களா? யாருக்கு? எரோமியாவுக்கு உண்டாயிற்று. அப்போ எரோமியாக்கு எந்தெந்த காலப்பகுதியெல்லாம் வாழ்ந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, யோசியாவின் நாட்களில் வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய பையன் யார்? யோயாக்கிம். அவருடைய பையன் யார்? யோயாக்கின். இந்த 2 பேருக்கு காலத்துலேயும். இதில் சிதைக்கியா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஒரு படம், ஒரு சின்ன பிக்சரு. இது யோசியா ராஜா. யோசியா ராஜாவுக்கு 2 மனைவி. யோசியா ராஜுக்கு 2 மனைவி. ஒருத்தருக்கு பேர் செபுதாள், இவங்க செபுதாள். ஒருத்தருக்கு பேர் அமுதாள் அப்படின்னு இருக்கு. அமுதாள் இல்லை, அமுத்தாள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 2 பேருக்கும், இந்த யோசியாவுக்கும் செபுதாளுக்கும் பிறந்தவங்க தான் யார்? யோயாக்கிம். யோயாக்கிமுக்கு பிறந்தவர் தான் யாருன்னா யோயாக்கின். சரியா? இப்போ இந்த யோசியாவுக்கும் அந்த அமுத்தாளுக்கும் பிறந்தவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா சிதைக்கியா. அப்போ இந்த யோயாக்கினுக்கும் சிதைக்கியாவுக்கு என்ன ரிலேஷன்? சித்தப்பா. கேட்டிங்களா? இப்போ இவருக்கு பிறகு இவர் யோயாக்கிம் வராரு, அடுத்தால யோயாக்கின் வராரு. இவங்க 2 பேருமே சிறைப்பட்டு போன உடனே யாரை பாபிலோன் ராஜா நெபுகாத்நேச்சர் ராஜாவை வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சிதேக்கியா வைக்கிறாங்க. இதுதான் இந்த டைம்கள், இந்த நாட்களில் தான் யார் இந்த 3 தீர்க்கதரிசியுமே எழும்புறாங்க, தேவனுடைய சமூகத்தில் எழும்புறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, தேவனுக்கு சித்தமானால் நம்ம சொன்னீங்கன்னா சொல்லலாம். இப்போ எரோமியாவுடைய சூழ்நிலை. எரோமியா எதுக்காக எழுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி? இஸ்ரேல் மக்களை எச்சரிக்கிறதுக்காக எழுப்புறாரு. ஆனால் அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து ராஜாட்ட போய், ராஜா இல்லை அவன் சொல்கிறதெல்லாம் தப்பு, பொய்யா சொல்கிறாப்புல, அதனால் தேவன் வந்து அப்படிலாம் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி நல்ல செய்தியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் என்ன வந்துட்டு இருக்குங்க, பயங்கரமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது நிமித்தம் இவன் கள்ளத்தரிசின்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. படிங்க எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற் சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதிலே இறக்கி விட்டார்கள். பாத்தீங்களா? அப்படின்னா இவருக்கு தண்டனை. நல்ல உண்மையே பேசினா தேவனுடைய சமூகத்துல எரேமியா என்ன பண்ணியிருக்காரு, தேவன் சொன்ன வார்த்தையை எச்சரிப்பா போய் சொன்னதுனால அவருக்கு வந்த தண்டனை. பொய் சொல்லலை அவரு, சரியான தேவன் துணி. அதாவது ராஜாக்கு முன்னால, ராஜா நீ வந்து நாசமா போயிருன்னு சொல்லணும். யாரா போய் சொல்லுவாங்களா? ஏன்? ராஜா கொன்னு போடுவார். ஆனால் ராஜாவுக்கு முன்னால் போய் சொல்கிறாரு. சொன்னோன்னா ராஜா கேட்குறாரு. கேட்டுட்டு மற்ற தீர்க்கதரிசிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசினோன்னா என்ன ஆயிட்டு, இவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன தண்டனை? துறவுல இறக்கி விடுதாங்க. அதில் தண்ணி கிடையாது, வெறும் தொளி தான். தொளிக்குள்ளே இறக்கி விட்டுட்டு அங்கே ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க. ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரியவர்களே, யாராவது இருக்க முடியுமா அப்படி? தொளி, இருட்டு, நைட் ஆனால் இருண்டுரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு மேலே உள்ள வைராக்கியம். திங்க் பண்ணுங்க, அதில் என்னெல்லாம் கிடந்திருக்கும் உங்களுக்குள்ள? பாம்பு கிடக்கலாம், என்ன வேணாலும் கிடக்கலாம், பூச்சி. ஆனாலும் தேவனுக்காக கீழ்ப்படிந்து அப்படியே இருக்கிறார் அவர். அப்புறம் தேவன் வந்து ஒரு மனிதனை கொடுத்து அங்கே அவர் எழுப்பி விடுறாரு, அது வேறு விஷயம். உணர்வை கொடுத்து ஒருத்தரை எழுப்பி அவரை வெளியே கொண்டுட்டு வர்றாரு. தேவனுக்கு எல்லா சூழ்நிலையும் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க நம்ம நினச்சிருவோம், அத்தத்துக்கு போய்ட்டு எவ்வளோதான் முடிஞ்சு, இருட்டுக்குள்ளே போட்டோம், தொழிலுக்குள்ளே போய் கதை முடிஞ்சு நம்ம ஒப்பாரி வைப்போம். வீட்டுக்காரர் 2 அடி போட்டாலே நம்ம ஒப்பாரி வைப்போம். ஆனால் அப்படி இல்லை தேவனுடைய பிள்ளைகள். இங்கே தான் நம்ம வந்து தவறு செய்கிறோம் அன்புக்குரியவர்களே. தேவனுக்கு மேலே ஒரு வைராக்கியம் யாருக்கு இருந்துச்சு? எரேமியாக்கே. பாருங்க, அதனால தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த இன்னொரு சூழ்நிலை அவருக்கு இன்னொரு இது கூட கொடுக்குறாரு தேவன். என்ன கொடுக்குறாரு? நீ என்ன பண்ணக்கூடாது, கல்யாணமே பண்ணக்கூடாது. நம்ம கல்யாணம் இப்போ நம்ம நிறைய பேருக்கு கல்யாணம் முடிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு போகிற சொல்லுங்க, இதுக்கு நான் கல்யாணமே ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்படி தோணும். அப்படி இல்லை, இது தேவன் கட்டளை கொடுத்ததுனால திருமணம் ஆகாமல் இருக்கிறார். படிங்க எரேமியா 16:2. நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். ஒரு தனிமையான வாழ்க்கை. யாருக்கு? ஆறுதலுக்கு போய் யார்ட்டையும் பேசக்கூட முடியாது. பாருங்க, நம்ம இப்போ மனைவி பிள்ளைகள் இருக்கும்போது நமக்கு ஒரு கவலை வரும்போது போய் பேசுவோம். இப்போ ஓடி வந்து நம்ம கீழே விழும்போது ஓடி வந்து தூக்கி பிடிப்பாங்கல்ல. அப்போ எரேமியாக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையே கிடையாது. ஆனாலும் தேவனுக்கு மேலே முழு வைராக்கியம் இருந்தார் அன்புக்குரியவர்களே. இது எரேமியாவோட சம்பவம். அடுத்தல பார்ப்போம் எசேக்கியேல் கூட இதே சூழ்நிலையில் இவர் ஆனால் அடிமைப்பட்டு எங்கே போயிட்டார் கேட்டிங்கன்னா பாபிலோனுக்கு போயிட்டார். 2வது அந்த இதில் அந்த 3 சிறையிருப்பு, அதில் 2வது சிறையிருப்பில் எங்கே போயிட்டார்னா பாபிலோனுக்கு போயிட்டார். பாபிலோன்லேருந்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு. படிங்க சரி, எரேமியா 1வது அதிகாரம் 1-2. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1-2. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். பாத்தீங்களா? அது யோயாக்கின் ராஜாவினுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. சிறையிருப்பின் 5வது. இவர் வந்து எங்க இருக்காரு? கேபார் நதி அண்டைனா அங்க பாபிலோனுக்கு போயிட்டாரு. அங்கே இருந்துட்டு தான் அந்த காரியங்கள் செய்கிறார். அங்கே இருந்து கூட எச்சரி, இனிமேல் நீங்கள் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கீங்களா, 3வது சிறையிருப்பில் உள்ளவங்களுக்காக எச்சரிப்பாக பேசுகிறாரு இங்கே இருந்துட்டு. பாருங்கள், அப்போமாவது உணர்வடையட்டுன்னு. அப்போ என்ன மாதிரியான ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 4வது அதிகாரம். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிற ஒரு சூழல், இவர் என்ன செய்யணும்? நடிச்சு காணிக்கணும். அப்படியே தத்ரூபமாக அவர் சொல்லுகிற விஷயத்தை அவர் லெசன் மாதிரி மற்றவங்க மேலே எதுக்காக இப்படி படுத்திருக்கீங்க அப்படின்னா இவர் அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும், நடிச்சு காணிக்கணும். படிங்க எசேக்கியேல் 4:4-5.
நீ உன் இடப்பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதின் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். எத்தனை வருஷம்? 390 நாள். அது வருஷத்தில் சொல்லிட்டாரு. நீ நாள் கணக்காக எடுத்துக்கப்பா. 390 நாள் என்ன செய்யணும்? ஒரு சைடாக படுத்துருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த சேரில் ஒரே பொசிஷனில் உட்கார முடியுதா? முடியல. அவர் அப்படியே கொஞ்சம் பாருங்கண்ணா, அப்படியே ஒரு இப்படி படுத்ததான் என்ன வந்துடும் தெரியுமா? பெட்ஷோர் வந்துடும். ஒரே சைடில் படுத்திருந்தா புண்ணு வந்துடும். அன்புக்குரியவர்களே, ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்கள். பாருங்க, இப்படித்தான் தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு ஜீவிதம் வா. இவரை எப்படி சொல்கிறாங்கன்னா, லிவிங் ப்ராப்பர்ட் லிவிங் ப்ராப்பர்ட். உயிரோடு இருக்கும்போதே செத்துக்கிட்டே உயிரோடு அப்படியே வாழ்ந்து செத்துடணும். அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசரி, ஒரு லிவிங். இது இப்படி படுத்திருக்கும் போது எல்லாரும் வந்து எனக்கு அப்போ ஏங்க இப்படி படுத்திருக்கீங்க, ரோட்டில் இப்படி படுத்திருக்கீங்களே, ஏங்க இப்படி படுத்திருக்கீங்கன்னு கேட்டோன்னே இவருக்கு அது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். இதான் இவருக்கு வேலை. பார்த்தீங்களா? அப்போனா உடலை வருத்துறாரு. தேவனுடைய சமூகத்தில் வருத்தி தேவனுக்கு மேலே வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அன்பு, இன்னொரு கஷ்டமான ஒரு வேலையை கூட தேவன் அவருக்கு கொடுத்தாரு. பாருங்க, சாப்பிட விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு அவருக்கு. பாருங்க, எசேக்கியேல் 4:9-10. கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதிலே எடுத்து சாப்பிடுவாயாக. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? ஆனா இது சாப்பிடலாம் நல்ல சாப்பாடு தான். என்ன கொடுத்துருக்காரு? கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயிறு, சிறுபயிறு, தானியங்கள், திணைகள், இப்படி தான் சாப்பிட சொல்லு. நல்லா, அது ஹெல்த்தி ஃபுட்டு. ஆனால் அதுதான் 390 நாள் சாப்பிடும். எவ்வளவு? சேக்கல் நிறைய ஒரு அளவும் கொடுத்துட்டாரு. இதை சாப்பிட்டுட்டு ஒரு கழிச்சே படுத்திருக்கணும். நமக்கு 1 வாரம், 2 வாரம், 3ஆவது வாரம் என்ன இது, ஒரு சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, நாக்கெல்லாம் செத்து போச்சு. இது எத்தனை நாளைக்கு? 390 நாள். எத்தனை வருஷம் அது? 1 வருஷம் தாண்டிச்சு. அப்படி தான் அன்புக்குரியர்களே. அப்போது பாருங்கள், ஆனால் இப்படி இருந்தால் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறைஞ்சிடும், அது வேறு விஷயம். அன்புக்குரியர்களே, இருந்தாலும் பாருங்கள், ஒரு அடிமையாக போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல இதை வாங்கி அதான் அந்த ஒரு சூழ்நிலையில் அடாப்ட் ஆகணும். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம்? அதை தான் அவர் தேவனுக்காக வைராக்கியமாக செய்கிறாரு. இதில் இன்னொரு செக் பாயிண்ட்டை கூட நம்ம தேவன் வச்சுட்டாப்ல. என்ன செய்தாரு? அப்படி இல்லை, அதை சமைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துட்டார். அதுதான் ரொம்ப அருவருப்பாகி போச்சு. யாருக்கு? எசேக்கியேலுக்கு. படிங்க, எசேக்கியேல் 4:12. அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனில் இருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. சரி, வரட்டி ஏல செய்வாங்க. இதை பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் இந்தியன்ஸ் வந்து வரட்டி செய்கிறது நான் பார்த்துருக்கேன். எதுலன்னா சாணியில் வந்து செய்வாங்க. பிரதர் அதை அப்படி தான் எழுதியிருக்காங்க. அதில் பாலி செய்து அதை தீய வச்சு, இது மனுஷ கழிவில் வரட்டி செய்து சுடணுமா? எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இவர் எசேக்கியேல் என்ன சொல்கிறாரு? ஓகே ஆண்டவரே, இருந்தாலும் கொஞ்சம் இது தீட்டான காரியம், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா அது கொஞ்சம் மாற்றுறாரு தேவன் அந்த இடத்த. சரி அன்புக்குரியவர்களே, பாருங்கள், ஆனாலும் அதுக்கு கீழ்ப்படியதுக்கு தன் மனசை என்ன செய்கிறாரு? சாய்க்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போது பாருங்கள் எவ்வளவு தேவனுக்காக அர்ப்பணிப்பு, தேவனுக்கு மேலே வைராக்கியம், எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை, இருதயம் எவ்வளவு ஒரு தூய்மையான தேவனுடைய சமூகத்தில் தங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு என்ன இல்லை, பரலோக வாய்ப்புன்னு ஒன்றும் இல்லை. நமக்கு ரோல் மாடலாக வைக்கிறாரு. நம்ம அவங்கள விட மேலான ஒரு அர்ப்பணிப்பை செய்ய வந்திருக்கிறோம் இன்னைக்கு. அன்புக்குரியவர்களே, இப்போ 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். தானியேல். இப்போ தானியேல் நண்பர்களும் யூத்து, அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தானியேல். ஆனால் அவங்களுக்கு வந்து எங்கே கொடுத்துட்டாரு இருப்பிடத்தை? ராஜ அரண்மனையில். கேட்டிங்களா? ராஜ அரண்மனை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு போஷாக்கு. படிங்க, தானியேல் 1:6. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாயேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, இங்கே எரோமியா வந்து துறவில் போடப்பட்டார்.
அங்கே வந்து இருட்டும் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. எசேக்கியேலுக்கு வந்து ஒரு கழித்து படிக்கணும், சாப்பாடில் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாரு. தானியேலுக்கு மட்டும் என்ன ஒரு மதிப்புக்குரிய இடத்துல. இவங்க 3 பேர், இந்த 2 பேர் என்ன நினச்சிக்கணும், ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கூட தரலையே அப்படின்னு நினைக்கவே இல்லை. அன்புக்குரியவர்களே பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளிடத்தில் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாத்தீங்களா, இந்த சாப்பாடுல கூட அவங்க பாருங்க எவ்வளவு ஆச்சாரமா தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. பாருங்க, அடிமையா போயிட்டாங்க. ஏன் சாப்பாடுல வந்து எனக்கு நீங்க நாங்களே இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், இதுல வந்து தீட்டாயிடக்கூடாது, ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்க அன்புக்குரியவர்களே? ஏன்னா தேவன் நியாயப்பிரமாண கட்டளை இது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்கிறாரு. இவங்க என்னத்தை சமைச்சு தருவாங்கன்னு இவங்க தெரியாதுல்ல. அப்போ ஏதோ வகையில் தீட்டுப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே தேவன் அவங்க என்ன கேட்குறாங்க, எங்க இந்த பொருளெல்லாம் தந்துருங்க நாங்களே. ஏன்னா அந்த அந்த ராஜாக்கள் மாமிசம் பன்னியை சாப்பிடலாம், இல்லை ஏதாவது மீன்களை சாப்பிடலாம், இறால் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்டு ஏதாவது தீட்டாயிடுச்சுன்னா பிரான் சாப்பிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அது நியாயப்பிரமாண கட்டளை, நமக்கு இல்லை, நியாயப்பிரமாண கட்டளையில் இருக்குது. ஆனால் வந்து ஏன்னா செதிலும் உள்ளது தான் சாப்பிடணும் பார்த்தீங்களா. அது நிமித்தம் நம்ம அதை பார்க்குறோம். அதனால் தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறோம். இருந்தாலும் தானியேலுக்கு மிகப்பெரிய தேவன் அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி சொப்பனத்தை வெளிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு வச்சிருந்தார். ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சில் ஒரு மாகாணத்துக்கு மிகப்பெரிய அதிபதியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வச்சுருக்காரு. ஆனால் மற்ற இந்த 3 தீர்க்கதரிசி நம்ம கம்பேரட் பண்ணும்போது பாருங்கள், இந்த 3 தீர்க்கதரிசியும் சம காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள். யாரெல்லாம்? எரேமியா, எசேக்கியேல், தானியேல் 3 பேர் சம காலத்து தீர்க்கதரிசிகள் பாருங்க. ஆனால் வெவ்வேறு அனுபவங்கள். இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் ரொம்ப, இங்கே இருக்கிற எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான், ஆமாவா இல்லையா? ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் சூழ்நிலை வேறு. நம்ம யாரையும் கம்பேரட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இது எக்ஸாம்பிள். எரேமியா எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்ற அவர் வந்து இந்த சேற்று குழியிலும் இருளிலும் தன்னை வாழ்க்கையை கொண்டு போகிற அளவுக்கு தேவன் அங்கே அவருடைய சூழ்நிலை மாறிச்சுது. அதே இது எசேக்கியேல் உடலை வருத்தி தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தினார், தேவனுக்கு மேலே உள்ள பக்தி வைராத்தியை வெளிப்படுத்தினார். அதே போல் தானியேல் ராஜா அரண்மனை உயர்ந்த பதவியில் இருந்த போதும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க அந்த டிஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் அவங்க என்ன சொல்லலாம், சிமிலர் கேரக்டர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேரக்டர். என்னென்ன விஷயத்தில் ஒரே மாதிரி கேரக்டர்? தேவனோட உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, தேவ சித்தத்தை நிறைவேற்றினாங்க. தேவன் ஆர்டர் கொடுத்துட்டார், சொல்லிட்டாரு, நான் அப்படியே நிறைவேற்றுவேன். 3வது, என்ன இல்லை, பொறாமை இல்லை. அவங்களுக்குள்ள என்ன இல்லை, பொறாமை இல்லை. யாரெல்லாம் தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குள்ள என்ன வராது அன்புக்குரியவர்களே. அதுதான் நம்ம இந்த 3 பேருக்குள்ள கம்பேரிஷன் பாருங்கள். ஒரு சூழலில் எசேக்கியேல் தன்னுடைய எழுத்துக்களை அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதும்போது பாருங்கள், ஒரு வசனம் எழுதுறாரு பாருங்க. பாருங்க, எசேக்கியேல் 14வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ எழுத்துக்களில் கூட தானியேல் ஒரு மேன்மையான ஒரு எழுத்துக்களில் கொண்டு யார் எசேக்கியேல் எழுதுகிற மாதிரி தேவன் பயன்படுத்த சந்தோஷம் இந்த காரியங்கள் கூட செய்கிறத பார்க்கும்போது, இப்போ நம்ம சில சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிரதர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஃபாரின் பிரதர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நம்மளை விட பெட்டராக இருக்குமா, கீழே இருக்குமா? நல்லா வச்சுருக்கும். நல்ல ஒரு சூழ்நிலை, அட்மாஸ்பியர், வசதி வாய்ப்பு, சாப்பாடு எல்லாமே பெஸ்ட்டாக தான் வச்சுருப்பாங்க. நம்முடைய சூழ்நிலை, நம்ம பிரதரில் எப்படி இருப்பாங்க? சில பேர் நல்லா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் வேற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அவங்களும் பக்தி வைராக்கியமாக தான் இருக்கிறோம், நாமளும் பக்தி வைராக்கியமாக தான் இருக்கிறோம். எந்த சூழ்நிலை நம்மளை பிரித்தாலும் அந்த தானியேல் அந்த 3 பேருக்கு உள்ள
அந்த கம்பேரிஷனில் எது விரிசலாகலை? உண்மை உள்ள தன்மை, அப்புறம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுதல், பொறாமை இல்லாத ஒரு மனநிலைமை. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகக்கூடாது? அந்த ஒரு மனநிலைமையில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்பவும் பொறாமை வரக்கூடாது. தேவன் எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த அர்ப்பணிப்பான வேலைகள்லாம் செய்வேன். எப்படி இருப்பேன்? எப்போவுமே எப்படி தான் இருப்பேன், தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை. இப்படி தான் கம்பேரிஷன் இருக்கணுங்கிறத இதை சொல்கிறாரு. அப்போ நமக்கு இதில் ஒரு லெசன், ஒரு வசனம் கொடுங்க. 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா காரியமும் ஏதாவது நடக்குது, நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு கடந்து போகணும். அன்புக்குரியவர்களே, 3வது காரியத்துக்குள்ள போயிடலாம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட எத்தனை அப்போஸ்தலர்கள்? 12 பேர். ஆனால் 3 + 9 தான் இருப்பாங்க. 3 பேர் ஏன் அப்படி பாருங்க, ஒரு சூழல் வருது. எங்கள் மறுரூப காட்சி, இந்த 3 பேர் தான் கூட்டு போகிறாரு தேவன். யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டு போகிறாரு. மற்றவங்கள்ட்ட அங்கே அந்த மறுரூப காட்சி முடிஞ்ச உடனே கீழே வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாருக்கும் இந்த காரியத்தை சொல்லக்கூடாது. கீழே எல்லோரும் கேட்டிருப்பாங்க. கேட்டோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க? ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது பொறாமை வந்த மாதிரி இருக்கா? இல்லை. அங்கே எங்கேயுமே அங்கே பொறாமை வந்த மாதிரி இல்லை. கேட்டிருப்பாங்க, கேட்டாச்சு. அப்போ ஏதோ கிறிஸ்து ஏதோ சொல்லக்கூடாது சொல்லிட்டு விட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்தல பாருங்கள், கெத்செமனி தோட்டம். எத்தனை? 9 வேலை 1 மைனஸ் பண்ணிடுவோம். 8 பேர் வெளியே நிற்கிறாங்க, 3 பேர் கூட போகிறாங்க. சரியா? கூட போகிறாங்க. அப்போ யாராவது என்ன அவரை மட்டும் தனியாக கூட்டு போயிட்டு என்ன வாங்க கொடுக்குறாரு, என்ன வாங்க பேசுகிறாரு அப்படின்னு யாராவது திங்க் பண்ணாங்களா? இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்படின்னா என்ன ஒரு காரியம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு? ஒற்றுமை. நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குது? என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவங்க? ஏன் அவங்க 3 பேரும் அலோவ் பண்ணிட்டாங்க? மற்றவங்களாம் கிறிஸ்து யாரும் கேட்கல. ஏன் கேட்கல? நீங்கள் எங்களெல்லாம் கூட்டு போக மாட்டீங்க, அவர் மட்டும் தான் கூட்டு போனீங்க போகிறீங்கன்னு ஏன் கேட்கல? என்ன ஒரு இதெல்லாம் பைபிளில் நமக்கு ஒரு யூகத்தின் நட்பில் நம்ம சொல்கிற விஷயங்கள் தான். அது நியாயமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயத்தை எதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே பேதுரு, நான் போகிறேன் அப்படின்ட்டுருவார். யோவான், எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் கூட போகிறேன். இப்போ இந்த டீம் ஒர்க்கு பார்த்தீங்களா? இந்த டீம் ஒர்க்கில் இந்த 3 பேரும் கிறிஸ்துவோட நல்ல கோஆர்டினேட் இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஊழிய பாதையில் போன முன்னால் போய் அவங்க ஏற்பாடு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும். அப்போது அந்த ஒரு காரியத்தை பார்த்து தான் அந்த 3 பேரையும் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டே போனாங்க. அதுக்காக மற்றவங்கெல்லாம் அந்த ஊழியத்துக்கு சரியில்லாதவங்கெல்லாம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அதுக்காக அவங்களும் அப்படி நினைக்கல. மற்றவங்க 8 பேருமே அப்படி நினைக்கவும் இல்லை, 9 பேரும் அப்படி நினைக்கவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, பார்த்தீங்களா? அப்போது என்ன ஒரு விஷயம் எல்லாருக்கும் உள்ள இந்த வைராக்கியம், கிறிஸ்து சொன்ன உபதேசத்தில் வைராக்கியம், கிறிஸ்துக்கு மேலே முழு விசுவாசம் இருந்துச்சு. இப்போ நமக்கு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் 1ல் பிரதர் இந்த காரியங்கள்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் நமக்கு என்ன ஒரு ஃபீல் வரணும்? சில பிரதர்ஸ் நம்ம ஊழிய பாதையில் கூட சில பிரதர்ஸ் 2-3 பேர் சேர்ந்துருப்பாங்க, சேர்ந்து வேகமாக போவாங்க. இப்போ ஒரு கன்வென்ஷன் நடத்தினா கன்வென்ஷனில் முன்னால் ஒரு 5-10 பேர் மட்டும் இருந்து அதை ஏங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, இவங்க மட்டும் தான் செய்வாங்களா, இவங்களுக்கு மட்டும் தான் முடியுமா, எனக்கெல்லாம் அது கிடைக்காதா அப்படின்லாம் சில பேர் நினைக்க சொல்லும். ஆனால் தேவன் சில பேர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதை நம்ம சந்தோஷமாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதை தான் ஒரு பேரபிளில் கூட நம்ம பார்க்கலாம். ஒரு அந்த நமக்கு லெசன், பேரபிள்லேருந்து ஒரு லெசன். இது டேலண்ட் பேரபிள். ஒன்று தாளந்து ஓமை, ஒன்று ராத்தல் ஓமை. ஒன்று தாளந்து ஓமை, ஒன்று ராத்தல் ஓமை. பார்த்தீங்களா? இப்போ ராத்தல் ஓமையில் நல்லா பாருங்கள், இதை தான் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ராத்தல் ஓமையில் அந்த எஜமான் எத்தனை ராத்தல் கொடுத்தாரு? எல்லாருக்கும் 10 ராத்தல். எல்லாருக்கும் 10 ராத்தல் ஈக்குவலாக கொடுக்குறாரு. சரியா? அதே இது இந்த தாளந்து ஓமையில் ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1 வேரியேஷன் இருக்குது. அப்படின்னா அழைக்கப்படும் போது இப்படி தான்
இப்போ இந்த 10 பேரில் இந்த சீஷர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இவங்கள்ட்டையும் இதான் இந்த 10 ராத்தல் எதுக்கு? அது ஈக்குவல், எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. அது என்னது? அழைப்பு. நம்முடைய அழைப்புங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். நீதிமானாக்கப்படுகிற நிலை எல்லாருக்கும் ஒன்று தான். பரிசுத்தமாக்கப்படுகிற நிலை எல்லாருக்கும் ஒன்று தான். இதில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா? எல்லாருமே அழைக்கப்படுறோம், நீதிமானாக்கப்படுறோம், எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ சமூகத்தில், இது எல்லாருக்கும் காமன் தான் அன்புக்குள்ள. இதில் வேரியேஷனே கிடையாது. அது அவங்களுடைய இண்டிவிஜுவலாக அவங்க செயல்பட்டே இருக்க வேண்டியது. அன்புக்குரியவர்களே, ராத்தல் ஓமையில் ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. 5 ராத்தல் உள்ள ஏதாவது ஒரு தேவனுடைய பிள்ளையை சொல்லுங்களேன். ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து விட்டுட்டு அப்போஸ்தலர் பவுல் எடுங்க. அன்புக்குரியவர்களே, அவர் 5 தாலந்து உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். 1 தாலந்து உள்ளவங்களும் இருந்திருப்பாங்க. எங்க? அப்போஸ்தலருக்குள்ள. அவங்களும் தங்களை பலியை செலுத்தியிருப்பாங்க. சில பேர்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் பேர் இல்லை, அப்படிதானா? அப்போ ஆனால் அவங்களுக்குடைய அந்த பலியை சரியாக செலுத்திட்டாங்க. அப்போ இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணணும். இதே போல தான் சபைக்குள்ள அன்புக்குரியவர்கள் படிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இதை கொண்டு வியாபாரம் 10 கொண்டு போய் எல்லாரும் வியாபாரம் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் அது. அதே சமயத்தில் மத்தேயு 25:15, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. இங்க திறமை வேரியேஷன் ஆகுது. அவனுடைய திறமைக்கு தக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த திறமை எப்படி வேரியேஷன் ஆகுது? ஒருவன் பிறப்பால் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை எஜுகேட் படித்து செல்வந்தனாகவே உள்ள வருவார். அப்படி வந்தவர் தான் அப்போஸ்தலர் பவுல். ஒருவர் வேறொரு சூழ்நிலை வருவார். அப்படின்னா 2 பேரும் ஊழிய பாதையில் போகிற வேகம் வேற மாதிரி இருக்கும். அன்புக்குரியவர்களே, பார்த்தீங்களா? அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இதுல அதிக கொஸ்டின் யாருக்கு வரும்? பார்த்தீங்களா அன்புக்குள்ளே? அப்போ தாளந்த கையில் வச்சுட்டு நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலும் கொஸ்டின் தான். அப்போ இந்த தாளந்து ஓமையில் நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, ராத்தல்ல எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் தாளந்து வேரியேஷன் ஆகுது. தாளந்து 1 தாளந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? சபை கூடுகை. அட்லீஸ்ட் சபை கூடுகைக்காக எல்லா கூடுகையும் மிஸ் ஆக வந்துடணும் அன்புக்குரியவர்களே. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அவர் ஒரு பட்டணத்துக்கு அதிகாரி ஆகிறார். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? அப்போ இங்கே நம்ம என்ன கம்பேரிஷனில் என்ன பார்க்குறோம்னா, இந்த தேவனுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் கூட என்னதான் 2 டிவிஷனாக தான் இருந்திருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கிறாங்க? யாருமே யாரையும் பராம ஒரு 3 பேர் ஒரு 8 பேராக இருந்திருக்காங்க. எல்லாருமே தங்களுடைய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறாங்க. ஆனால் தாளந்து வேறுபட்டு இருந்துச்சு. ஆனால் திறமை அந்த ராத்தல் ஓமையில் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அழைப்பு, நீதிமான பரிசுத்தமாக்கப்படுதல், இதெல்லாம் எல்லாருக்கும் என்னதான்? காமம். இதே தான் சபையில் உள்ள பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும். இது 3வது காரியம். 4வது ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம். இடிமுழக்கத்தின் மக்கள் இவங்க யாரு? படிப்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் குமாரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனேர்கேஸ் என்கிற பெயரிட்டார்கள். பாத்தீங்களா? அப்ப இந்த இடிமுழக்கத்தின் மக்கள்ல 2 பேர் அண்ணன் தம்பி. 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் மரித்தது? யாக்கோபு. யார் ரொம்ப நாள் வாழ்ந்தது? யோவான். நம்ம கூட நிறைய பேர் சொல்கிறது உண்டு, இந்த சகோதரன் பாருங்க ரொம்ப நாளாக இருக்கிறாரு, ஏன் ஓட்டத்தை முடிக்க மாட்டேங்காரு? நமக்கு சேரில் உட்காந்து எந்திரிச்சு போகிறாரு. 80 வயசு ஆயாச்சு, 82 வயசு. அப்போ அவர் சரியாக இன்னும் ஓடலை போல இருக்குது, இன்னும் பரிசுத்த நிலையை எட்டலை போல இருக்குது. நம்ம நினச்சிக்குவோம், நிதானிச்சுக்குவோம். அதெல்லாம் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன நமக்கு தெரியாது. பாருங்க, யாக்கோபுடைய வேலை முடிஞ்சிட்டு. எதுக்கு? முதல்ல எடுத்த உடனே கரெக்டாக 10 வருஷத்துலேயே அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. யோவான் அப்படி இல்லை. தேவன் அவரை கொண்டு நீண்ட ஒரு என்ன வச்சுருந்துருக்கிறாரு? ஊழிய பாதை. என்னெல்லாம் பண்ணணும் அவருக்கு?
யோவான் சுவிசேஷம் எழுதணும், 3 நிருபங்கள் எழுதணும், வெளிப்படுத்தல் எழுதணும். இதுக்கு ஒரு நீண்ட காலப்பகுதி வேணும்ல. அப்போ அதுக்கு பயன்பட. அது மட்டும் இல்லை, ஊழிய பாதையில் வயது சென்ற பிறகு கூட அவரை என்ன செய்திருக்காங்க, ஒரு கூடையில் வச்சு தூக்கிட்டே போவாங்களாம். ஒவ்வொரு ஊராக போய் இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரன் சொல்லி சுவிசேஷத்தை பரப்பியிருக்காங்க அன்னைக்கு. அப்படின்னா தேவன் அவரை கொண்ட ஒரு காரியம் வேற. நம்ம அதனால இந்த ஒப்பிடுதல் கூட இங்கே என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ளே வரக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, படிங்க. யோவான் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த காரணத்தினால்தான் அவர் மரிக்காமல் இருந்தார் என்பதே அதற்கான எளிமையான பதிலாக இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்களா? அப்படின்னா இப்படி கூட ஒப்பிட்டுறக்கூடாது. எப்படி அவர் ஏன் ரொம்ப நாள் இன்னும் உயிரே போகாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு? தேவன் ஏதோ ஒரு பர்பஸுக்காக பரிசுத்தவான்களை வைத்திருப்பார். அன்புக்குரியவர்களே, சில பேருடைய ஓட்டம் டக்குன்னு முடிஞ்சிடும், அது அவங்க செய்த கிருபை. அன்புக்குரியவர்களே, அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, இப்போ அடுத்தல 5வது காரியம் பாருங்க, லூசிஃபர் அண்ட் லோகோஸ். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் லூசிஃபருக்கும் உள்ள ஒரு சில ஒப்பிடுதல் பாருங்க. 2 பேருமே எதிர்க்காங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், 2 பேருமே மார்னிங் ஸ்டார், விடிவெளி நட்சத்திரம் என்று பைபிள் சொல்லுது. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஒரு பேர் இருக்குது, விடிவெளி நட்சத்திரம். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? ஆனால் 2 பேருமே படைப்பின்களை நாட்களில் தேவனை மகிமைப்படுத்தி பாடியிருக்காங்க. சிருஷ்டிப்பு நாட்களில் யோபுல படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆமாம், 2 பேருமே படைப்பை பார்த்து வியந்து பாடி தேவனுடைய சமூக உத்தமமாக வாழ்ந்த 2 யார்? தேவனால் படைக்கப்பட்ட முக்கியமான கேருபின் பெரிய வல்லமையுள்ள தூதர்களாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு கேருப் மட்டும், அந்த தூதனுக்கு மட்டும் மனநிலைமை மாறுது பாருங்க. ஏசையா ஏன் இந்த மாற்றம் வந்துச்சு அவருக்கு? ஏன்ங்கிறத கடைசியாக பார்த்துடலாம். ஏசையா 14வது அதிகாரம் 12-15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் சொல்லலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு துணிகரமான வார்த்தைகள் இது. ஆராதனை கூடத்துல எங்க சிங்காசனத்தை கொண்டு போய் வைப்பேன்னா தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் வைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் அவனுடைய மேட்டிமை, அன்புக்குரியவர்களே பாருங்க, அவனுடைய மேட்டிமை தேவனுடைய சமூகத்தில் அவனுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அடுத்த வசனம் படிங்க, ஏசாயா 14:12-15. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பார்த்தீங்களா? இருதயத்தில் தான், வெளியில யாருக்கும் தெரியாது. அவன் இருதயத்தில் என்ன நினைச்சிருக்கான்? நான் நினைச்சுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் திங்க் பண்ணுறான். நான் பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு. அன்புக்குரியவர்களே, அந்த பெருமை, மேட்டுமை, உன்னதமான நிலைக்கு தேவனுக்கு தன்னை நேராக்கின காரணத்தினால தள்ளுண்டு போனவன் யாரு பாருங்க. மேலான சூழல் இருந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து மண்ணான மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுக்க வர்றாரு பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5:8 5:6. சரி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இதுதான், இந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். அன்புக்குரியவர்களே படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடுத்த வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தலாகி தன்னைத்தானே தாழ்த்தினார். எதுக்காக? யாருக்காக? அதே இது லூசிஃபர் என்ன திங்க் பண்ணுறான்? நான் வானத்துக்கு தேவனுக்கு சிங்காசனத்துக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே இது கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக தன் ஜீவனையை கொடுத்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவை மரணம் தன்னைத்தானே தாழ்த்தினார். தாழ்த்தினதுனால தான் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போ இங்கே ஒரு கம்பேரிஷன் கூட இருக்குது. நம்மை தாழ்த்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? உயர்வு பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தாழ்த்தாமல் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியாது? உயர்வு பெறவே முடியாது அன்புக்குரியவர்களே. இது ஒரு கம்பேரிஷன் அன்புக்குரியவர்களே. பாருங்கள், அடுத்தது பேதுரு மற்றும் பவுலுக்கு இடையில் உள்ள ஒரு கம்பேரிஷன். பேதுரு ஒரு மூத்த ஒரு சகோதரர், கிறிஸ்துவோட ஊழியத்தில் இருந்த முதன்மையாக உள்ள வந்தவர், ஒரு சபைக்கு முன்மாதிரியாக இருந்தவர், தலைமை ஒரு ஸ்தானத்தில் இருந்த ஒரு அப்போஸ்தலர்கள் இல்லை பெரியவர், இப்படியெல்லாம் ஒரு நிலை கொண்டவர். பின்னால் வந்த பவுலுடைய காரியத்தில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை. எப்படி? பேதுரு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து யார் வந்துட்டா? பவுல் இல்லை, யூதர்கள் வந்த உடனே யூதர்களுக்கு முன்னால் மாய்மாலம் பண்ணிட்டார். ஏன்னா இவங்க யார் கூட இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு? புறஜாதியாரோட இருந்து மாய்மாலம் பண்ணி அப்படியே ஒரு வேஷத்தை போட்டோன்னா இது தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? பவுலுக்கு தெரிஞ்ச உடனே முகமுகமாக எதிர்த்தார். அன்புக்குரியவர்களே பாருங்கள், அது நீதி நிமித்தம் நடந்த ஒரு காரியம் கேட்டிங்களா? அதுக்காக பேதுருக்கும் பவுலுக்கும் ஒரு அன்பு இல்லை அப்படி கிடையாது. அன்பு எப்பவும் தனியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இருந்த அந்த ஒரு காரியத்தை பாருங்கள். இதை தான் சொல்கிறார் கலாத்தியர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல சப்ஜெக்ட் பேசுகிறவரோ மூத்த சகோதரர்களோ இருந்தோம் முகமுகமாக எதிர்த்துட்டாங்கன்னா இப்போ என்ன கண்டிஷனுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னா, இவரை எப்படிடா சபையை விட்டு கலத்துறதுக்கு ஐடியா போடுற அளவுக்கு இன்னைக்கு கதைகள் போயிட்டுருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே ஊழிய பாதையில் வேகமாக திசைகளில் பயணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அநேகர கிறிஸ்துக்கள் கொண்டு ரெண்டு பேருமே ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. அப்படின்னா அந்த பாயிண்ட்லேருந்து அவர் என்ன தன்னுடைய மனசை மாற்றிக்கொள்கிறார். யார்? பேதுரு. என்னது இது சரியா? தப்பு, நம்ம பண்ணது தப்பு, நம்முடைய நிலையை சரியான ஒரு நிலைப்பாடில் வைக்கணுங்கிட்டு தன்னுடைய மனசை மாற்றிக்கொள்கிறார். இளைய சகோதரர்கள் இந்த மாதிரியான, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இளைய சகோதரர்கள் யாராவது கருத்து சொல்லும்போது நல்ல கருத்தாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள, இது நல்லா இருக்குது, இதை செய்வோம் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் அன்புக்குரியவர்களே. பாருங்கள், அதுதான் பேதுரு பின் ஆட்கள் எழுதும்போது ரொம்ப அருமையாக பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரம் 15-16 படிங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற தேவ வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். பார்த்தீங்களா? அப்படி எழுதும்போது எப்படி எழுதுனா, பிரியமான சகோதரனாகிய பவுலுக்குன்னு எழுதுறாரு. தன்னை முகமுகமாக எதிர்த்த ஒரு சகோதரன் எப்படி சொல்றாரு? பிரியமானவன் எனக்கு. அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருந்திருக்கு, நல்ல ஒரு ஸ்நேகம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நானும் ஊழியத்தில் நிறைய இடத்துக்கு போயிட்டு தான் வந்தேன். ஆனால் அவர் சொல்கிற விஷயம் எனக்கே ரொம்ப அது புரிஞ்சு கொள்கிற கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை அன்பின் பிரமாணத்தோடு அவர் கரெக்ட் பண்ணி, நியாயப்பிரமாணம் இதுதான் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஆசாரிப்பு கூடாரம் இதுதான் சொல்லுது அப்படிங்கிறது முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணது யார் தான்? அப்போஸ்தலர் பவுல். இதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இதை எனக்கே இவ்வளவு ஞானத்தை பெற்ற தேவ ஆவியை பெற்ற எனக்கே இது புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்படி அவரை ப்ரைஸ் பண்ணுறாரு பாருங்கள்.
அப்போனா ஊழியத்தில் சக ஊழியர்கள் ஓடும்போது நம்ம என்ன செய்யணும்? ப்ரைஸ் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அதுதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அன்புக்குரியவர்களே, இதுதான் இப்படி தான் ஒப்பிடணுமே வெளிய, சரி அந்த சகோதரர் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சில சேலத்தில் இருக்கும், சில குறைபாடுகள் இருக்கும். சில சப்ஜெக்ட் எடுக்கும்போது நமக்கு திருப்தி இருக்காது. ஆனால் நம்ம என்ன தான் வாயில் என்ன தான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா எடுத்திருக்கீங்க. ஆனால் தனிமையாக இருக்கும்போது அவர்கிட்ட என்ன செய்யணும்? இப்படிலாம் மாற்றினீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக வரணும் அப்படின்னு நம்ம சொல்லணுமே ஒழிய, அவரை என்ன செய்யக்கூடாது? வளர்த்து கொண்டு வேண்டிய பொறுப்பு யார்? பேதுரு போல இருந்து செயல்படுகிற ஒரு, இப்படி தான் ஒப்பிட்டு பார்க்குற தன்மை நமக்குள்ளே வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தபடியாக 7வது ஒரு காரியம் பாருங்கள். கம்பேரிங் ஹெல்த் இஷ்யூ வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். எப்படின்னா ஒரு கம்பேரிசன், ஹெல்த் வைஸ் சில நல்லா உற்சாகமாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில நோய் வாய்ப்பட்டு இருப்பாங்க, சில காரியங்கள் இருக்கும். இதை அப்போஸ்தலர் பவுலோட கம்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 12வது வசனம். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல் ஊழிய பாதையில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய ட்ரெஸ்ஸு, கர்ச்சீப்பு இதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு மேலே போட்டாச்சுன்னா அங்கே என்ன ஆயிடுது? சொஸ்தமாயிருதாங்க, பேய்கள் ஓடி போகுது. இப்படியானா அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல் எப்படி பார்த்துருப்பாங்க? எல்லாரும் ரொம்ப ஒரு கனத்துக்குரிய பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கே எப்படி இருப்பாங்க? ஒரு பயத்தோடு தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்போஸ்தலருடைய தேவனுடைய சமூகத்தில் அப்போஸ்தலருக்கும் தேவனுக்கு இருக்கிற நெருக்கம். ஏன் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்காருன்னா, அந்த அளவுக்கு அவர் தேவனுக்கு மேலேயும் கிறிஸ்துக்கு மேலேயும் வைராக்கியம் உள்ள மனிதராக ஊழிய பாதையில் போயிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு நான் கேட்டிங்கன்னா, அவருடைய அப்போஸ்தலருடைய அதிகாரம் என்ன? பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அப்போனா அவங்க தவறவே மாட்டாங்க, அவங்கள்ட்ட தவறுதல் இருக்காது, அவங்களோட எழுத்துக்களில் தவறுகள் இருக்காது. அன்புக்குரியவர்களே பாருங்கள், அதேமாரி நீங்கள் பூலோகத்தில் எது கட்ட விழுக்கிறவர்களோ அது பரலோகத்தில் கட்ட, அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்கள். அவங்க தேவன்கிட்ட போய் கேட்கலாம்ல, ஏதாவது ஒரு வேண்டுதல் கேட்கலாம்ல. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்கிறார் பாருங்க, அவருடைய நிறைய குறைபாடு, சரீர குறைபாடு இருந்துச்சு. என்ன மாதிரி சரீர குறைபாடு? அவர் அந்த தரிசனத்தை பார்த்தார் பார்த்தீங்களா? கிறிஸ்துவை தரிசனத்தில் பார்த்த உடனே நாளில் இருந்து அவர் கண் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்து, இதை அவர் ஒரு ரெக்வஸ்ட்டாக தேவன்கிட்ட வேண்டுதலாக வைக்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-8 வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பார்த்தீங்களா, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அவர்கிட்ட ஒரு குறை இருக்குது, அதுக்காக ஒரு 3 நேரம் ஜெபிச்சேன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, அப்போ அப்போஸ்தலர் பவுல் கூட என்ன இருக்குது? அவர் அப்போஸ்தலர் பவுல் எப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உடையது தெரியுமா? அவர் பியூட்டிஃபுல்லாலாம் இருக்க மாட்டார், பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருப்பார், கேட்டிங்களா? ஆனால் தேவனுக்கு மேலே பயங்கர வைராக்கியம் உள்ளவர். அன்புக்குரியவர்களே, அதனால தான் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இதை. அப்போ இப்படி ஜெபிக்கும்போது தேவன் ஒரு பதில் கொடுப்பாங்கல்ல. பாருங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய், என் பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்யிருக்கேன்? சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்கிட்ட பலவீனம் இருக்கா? ஐ டோன்ட் கேர். நான் என்ன செய்வேன்? தேவனுக்காக அந்த பலவீனத்தோடு ஓடிக்கிட்டே இருப்பேன். அதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். வாட் ப்ராப்ளம் டிட் ஹி ஃபேஸ் இன் ஹிஸ் பாடி? என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார்? அப்படி கண்ணு, சரீர குறைச்சல். இப்போ நம்ம சில பேர் அழகாக இருப்போம், சில பேர் கொஞ்சம் அழகு இல்லாமல் இருப்போம், சில பேர் ஞானத்தோடு இருப்போம், சில பேர் ஞானம் இல்லாமல் இருப்போம். எப்படி வேணால் இருக்கலாம். சரீர குறைபாடுகள் நிறைய இருக்கும்.
அன்புக்குரியவர்களே. ஆனால் அதெல்லாம் மீறி இந்த சரீரம் என்ன ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்க தவறுனா, இந்த சரீரம் பரலோகத்தை சுதந்திரிக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மறந்துட்டு நானே ஒரு மாதிரி, நானே இப்படி இருக்கேன், நானே அப்படி இருக்கேன், இப்படிலாம் சொல்லவே கூடாது. அது யாரை நீங்கள் பேசுகிறீங்க, ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா தேவனை நீங்கள் வந்து துக்கப்படுத்துறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க யாரும், தயவு செய்து. அது தேவன் எதற்காக அதை அனுமதிக்கிறான்னா, நான் வந்து இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சரீரம், அது இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும். பாருங்க, அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுத்த அந்த பதில் தான் நமக்கு என்னது, என் கிருபை உனக்கு போதும், இந்த கிருபையில் நீ ஓடி முடிச்சிரு அப்படின்னு விரும்புகிறாங்க. அன்புக்குரியவர்களே, பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் கூட கலாத்திய சபையில் எழுதும்போது ரொம்ப பிரியமாக தான் இருந்திருக்காங்க. யார் ஊழிய பாதையில் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல படிக்கிறோம். எங்கன்னா அவர் கப்பலில் வந்து இறங்கியிருப்பாங்க, ஆனால் இவங்க 10 கிலோமீட்டர் தள்ளியிருந்து எல்லோரும் குதிரையில் வந்து வரவேற்க வந்திருப்பாங்க. நிறைய இடத்துல இருக்கு அப்படி. எபேசி பட்டணத்தார் வந்து எப்படி வந்திருக்கிறாங்கன்னா, வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்படின்னா எவ்வளவு இன்னைக்கு 10 கிலோமீட்டருங்கிறது ஈஸி, அன்னைக்கு 10 கிலோமீட்டருங்கிறது ஒரு வாரத்து பிரயாணம். அன்புக்குரியவர்களே, கேட்டிங்களா? அப்போது அந்த மாதிரி ஸ்நேகமாக இருக்கும்போது கலாத்திய சபைக்கு எழுதுகிறாரு பாருங்கள். ஒருவேளை அன்னைக்கு அரவிந்த் கண் மருத்துவமனைன்னு ஒன்று இருந்திருந்தா அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கண்ணை சரி பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் அவங்க பிளான் வச்சுருக்காங்க. பாருங்கள், கலாத்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? அன்னைக்கு நீங்கள் நான் கூட எவ்வளோ சந்தோஷமாக என்ன வரவேற்றீங்க. அன்னைக்கு நான் உங்கள் கண்ணை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அவருடைய கண் எப்படி இருந்திருக்கு, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, உடல் சரீரத்தில் ஒரு பலகீனமானவர் இருந்தாருங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. அப்படி இருந்த போதும் தேவனுடைய அவருடைய எழுத்துக்களில் அநேகம் அவர் கைப்பட எழுதுனது கிடையாது. அவர் சொல்ல எழுதி அந்த நிருபத்தில் கீழே விரைவான கையெழுத்து போட்டு பிரதர் அனுப்பியிருப்பாங்க. அப்படி தான் ஒரு சில நிருபங்கள் தான் தன் கைப்பட எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தால கடைசியாக 8வது ஒரு காமம், உனக்கென்ன. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்துட்டாங்க. 40 நாள் அந்த கலிலேயாவை சுற்றியும் அப்போஸ்தலர் மத்தியிலும் அநேகருக்கு சாட்சி கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது கலிலேயா கடலில் ஒரு சம்பவம் நடக்குது. ஓரமாக இருந்து எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த மீன்கள் பிள்ளைகளே மீன்கள் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே இது நம்ம ஆண்டவருடைய குரல்லாம் கேட்டு இவங்க ஓடி போகும்போது அந்த சம்பவத்தில் ஒரு விஷயத்த ஆண்டவர் கேட்குறாங்க. இது வந்து எதை சம்மந்தமானதுன்னா, பேதுருவுடைய மரணம் எப்படி சம்பவிக்க போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாங்க. பாருங்கள், யோவான் 21வது அதிகாரம் 18வது வசனம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்து திரிந்தாய். நீ முதிர்வயதுள்ளவன் ஆகும்போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமா பேதுருவோடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. நீ இப்படி தான் மரிக்க போகிற அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீ எப்படி இளம் வயதில் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போன, முதிர் வயது ஆகும்போது நீ விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கூட்டு போய் என்ன செய்வாங்க, உன்னை கொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அப்படி சொல்லும்போது நம்மகிட்ட இது ஆண்டவர் சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், என்ன நினைப்போம்? ஆண்டவரே எனக்கா, ஆண்டவரே இப்படிலாம் எனக்கா, நான் உங்களுக்காக தான் ஆண்டவர் இப்படி ஏதாவது நினைப்போம். ஐயோ, ஒரு பயம் வரும், திகில் வரும். இவர் என்ன கேட்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பின்னால் ஒருத்தர் உங்கள் முதல் அந்த ராபோஜனத்தில் உங்கள் இருதய மார்பிளை சார்ந்துச்சார் பார்த்தீங்களா, அவனுடைய நிலைமை என்ன? இப்போ நம்ம அநேகர் இப்போ ஒப்பிடுதல், இதுதான் ஒப்பிடுதல். இங்கே பாருங்கள், நம்ம கதையை பார்க்கறதில்ல. தேவன் நமக்கு ஒரு பணியை கொடுத்துருப்பாங்க. அந்த பணியை பார்க்காம என்ன செய்வோம், அவருடைய கதை என்னன்னு முதல்ல சொல்லுங்கள். பாருங்கள், படிங்க. யோவான் 21வது அதிகாரம் 20வது வசனம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். பார்த்தீங்களா? அப்போ இவர் பின்னால் வர்றாரு. யாரு? அன்பா இருந்தவரும் அவர் மார்பில் யோவான் பின்னால் வர்றாரு.
இப்போ இவர் வந்து இவருடைய காரியத்தை பற்றி பேசுகிற, நீ நல்லா ஓடி உன்னுடைய ஊழியத்தை நல்லா செய்து நீ முடிக்கும்போது நீ என்ன செய்திருவ, உன்னை வந்து இஷ்டமில்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் உன்னை என்ன செய்வாங்க, உன்னை கொள்வாங்க, உன்னை நீ ரத்த சாட்சியாக மறிப்பாங்கிறத தீர்க்கதரிசனமாக சொல்லியாச்சு. ஆனால் தன்னை குறித்து யோசிக்காமல் இவர் என்ன செய்கிறாரு, அடுத்தால பின்னால் வரக்கூடியவரை பற்றி யோசிக்கிறாரு. அப்போது ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க, படிங்க. யோவான் 21வது அதிகாரம் 21-22 வசனம். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? இவன் காரியம் என்ன? நம்ம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னா இவன் காரியம் என்ன? அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ இங்கே சந்தோஷமா சொல்றாரா, கோவத்தில் திட்டுறாரா? அன்புக்குரியவர்களே, திட்டுறாரு. இப்போ பாருங்க, நான் வருமளவும் அவன் இருந்தால் உனக்கு சித்தமானால், இல்லை, நான் வருமளவும் அவன் இருந்தால் எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ நீ என்னை பின்பற்றி வாப்பா. நீ வந்து இந்த ஒப்பிடுதல் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு தேவன் ஒரு பணி கொடுத்துருப்பாரு, அந்த பணியை விட்டுட்டு தேவனே அவருடைய நிலைமை என்ன, அவர் என்ன அப்படிங்கிறது நம்முடைய கம்பேரிசன் இருக்கவே கூடாது. அன்புக்குரியவர்களே, நமக்குள்ள பணி, நமக்கு எவ்வளோ பளு தூக்க முடியுமோ அதை தூக்கி நடந்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஓட்டத்தை முடிச்சிடணும். நமக்கு எவ்வளவு பளு தூக்க முடியுமோ அதை தூக்கி ஓடி முடிக்கணும். அன்புக்குரியவர்களே, அதை தான் நம்ம மனசில் நமக்கு வச்சுக்கணும். இப்போ இந்த கம்பேரிசனில் பாருங்கள், நம்ம யாரோடைய தான் கம்பேரட் பண்ணோன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேறு யாரையும் கம்பேரட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏன் கம்பேரட் பண்ணக்கூடாது? எல்லாருமே மாமிசத்தில் இருக்கிறோம், எல்லாருமே 100க்கு 100 பெர்ஃபெக்ட் ஆகி போய் சேர போகிறது இல்லை. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், ஓமையில் கூட 100, 60, 30 அப்படி ஏன் பிரிச்சுட்டாங்க? எல்லாரும் 100பா அப்படிலாம் சொல்லி முடிச்சிருக்கணும். அன்புக்குரியவர்களே, 100, 60, 30, அப்போஸ்தலர் 60, கிறிஸ்து 100, நமக்கெல்லாம் 30 தான். மீதியெல்லாம் என்னது? கிருபை, கிரேஸ், ஒன்லி கிரேஸ் தான். அன்புக்குரியவர்களே, பாருங்க, படிப்போம். புது ஒழுங்குமுறையில் உள்ள சில எழுத்துக்களை படிப்போம். ரீப்ரிண்ட் 4183 ரீப்ரிண்ட் 4184 உள்ள எழுத்துக்கள் படிங்க, வாசிங்க. இது கர்த்தருடைய பின்னடியார்கள் கற்றுக்கொள்வதற்கு இருப்பதிலேயே கடினமான பாடமாகவும். என்ன சொல்றாரு? இது வந்து ஒரு கடினம். ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஊழி பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதை ரொம்ப நிதானமாக ஒப்பிடணும். எல்லா காரியத்திலும் ஒப்பிடக்கூடாது. ஒரு ஓடி முடித்தவங்கள மறித்து போயிட்டாங்க, அவங்களோட நம்ம எதையாவது ஒப்பிட்டு பேசலாம். வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதே சமயம் மிகவும் முக்கியமான பாடமாகவும் காணப்படுகின்றது. நாம் சுற்றி பார்க்கவும் நமக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்படுகின்றதான அதே அளவிலான சிற்றைகள் அல்லது சோதனைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது பாரங்கள் ஏன் சக சீசன் ஒருவருக்கு அனுமதிக்கப்படவில்லை என்று சிந்திக்கவும் முற்படுவோமே ஆனால், மற்றும் கர்த்தர் குறித்தும் அவரது ஞானம் குறித்தும் அவரது செய்கைகள் குறித்தும் உள்ள விஷயத்தில் நியாயம் தீர்க்கிறவர்கள் ஆவதற்கு நாம் நம்மை அனுமதிப்போமே ஆனால். ஒரு நிமிஷம், என்ன சொல்றாருன்னா, நமக்கு நம் சுற்றி பார்க்க நம்மளை சுற்றி பார்க்க நமக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற அதே அளவில் படிக்க, மறுபடியும் அதே அளவிலான சிற்றைகள் அல்லது, ஒரு நிமிஷம், சிற்றைகள் அல்லது சோதனைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது பாரங்கள் ஏன் நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு வரமாட்டுக்கு? எனக்கு மட்டும் ஏன் தேவன் வந்து டெய்லி பிரச்சனை வருது? நான் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், டெய்லி வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒருத்தன் வந்து என்னையாவது திட்டிட்டு போகிறான், டெய்லி வீட்டில் வந்து சண்டையும் சச்சரவமாக இருக்குது, டெய்லி எனக்கு வந்து நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு சமாதானமே இல்லை. இப்படி நம்ம நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது அன்புக்குரியவங்களே. ஆனால் அவருக்கு மட்டும் வராரு, ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக வராரு, நல்ல பைக்கில் வர்றாரு, ஜாலியாக போயிடுறாரு, ஜாலியாக போகிறாரு, அவருக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் வர மாட்டுக்கு. நினைக்கவே கூடாது. சொல்லிட்டு அடுத்தல படிங்க. விளைவு நமக்கே பாதகமாய் காணப்படும். இது இந்த விளைவு நம்ம அப்படி யோசிச்சோம்னா அது நமக்கே பாதகமாக இருக்கும். இது நம்முடைய சமாதானத்தை அழித்து போடும். பார்த்தீங்களா,
இது ஃபர்ஸ்ட் அப்படி நம்ம யோசிச்சோம்னா முதல்ல அடிக்கிறது நம்முடைய சமாதானம் போகும். அடுத்தது மற்றும் நம்முடைய விசுவாசத்தினை வலுவற்றதாக்கிவிடும். விசுவாசத்தை வலுவற்றதாகும். மற்றும் ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திடுவதற்கு அவசியமான படிப்பினைகளை கற்றுக்கொள்வதற்கு தடையாக காணப்படும். இது தடையா இருக்கும். நம்ம ராஜ்யத்துக்குள்ளுக்கு முன்னேறி போறதுக்கு இந்த ஒப்பிடுதல் தடையா இருக்கும். படிங்க. தெய்வீக வழி நடத்துதல்கள் அல்லது செய்கைகள் குறித்து இத்தகைய விமர்சனங்கள் அல்லது குறை கூறுதல்கள் நம்முடைய மனங்களில் தோன்றுமானால் பேதுருவினிடத்தில் நமது கர்த்தர் கூறின பதிலை போலவே நாமும் நம்மிடம் அந்த விஷயம் பேதுருட்ட சொன்ன வார்த்தையை மட்டும்தான் மைண்டில் வச்சுருக்கணும். என்ன சொன்னார்? உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா, அவங்களெல்லாம் விட்டுருப்பா, யாரையும் பார்க்காத. அவங்கெல்லாம் என்கிட்ட உடன்படிக்கை பண்ணலை. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, உடன்படிக்கை பண்ணவங்களும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுரு, நான் உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்துட்டே ஏறி. படிங்க. உனக்கு என்ன, நீ பின்பற்றி வா, இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு நீ திராணியற்றவன். இன்னும் ஆண்டவர் தமது திட்டங்கள் மற்றும் நோக்கங்கள் அனைத்தையுமே உனக்கு விவரித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அது தகுதியாயும் இராது. விசுவாசத்தையும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தலையும் நம்பிக்கையையும் கற்றுக்கொள்வதே உனக்கு நலமானதாய் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்களா? இப்போ ஒருவேளை கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்குறாங்களா? எங்கேயாவது நம்ம ஒப்பிட்டு சகோதரர்களோடு ஒப்பிட்டு பார்த்துருவோம் சில நேரத்தில். அதே சமயத்தில் கிறிஸ்து நம்ம யாரையாவது ஒப்பிட்டு பார்க்குறாங்களான்னு கேட்குறேன். பார்க்குறதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, படிங்க. கர்த்தர் நம்மை மற்றவருடன் ஒப்பிடுவதில்லை. சிறப்பானதொரு அளவீடோ அல்லது தரநிலையோ இருந்தால் அதோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து, பொதுவா தங்கத்தை எதுகோடு ஒப்பிட்டு பார்ப்போம்? தங்கத்தோடைய தங்கம் இருக்குன்னு வைங்களேன், தங்கத்தோடைய தரநிலை என்னது? இப்போ ஹால்மார்க்கா 916 இந்த தரநிலையை ஒட்டு பார்க்குறோம். அதுக்கு ஒரு தரநிலை இருக்குது. இதை அப்படிங்க. அடுத்தது, அதோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நமது முன்னேற்றத்தையும் நாம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறோம் என்பதையும் அளவிடலாமே அல்லது கணக்கிடலாமே. அப்படி ஓர் அளவீடோ அல்லது தரநிலையோ இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் விரும்புவது மிகவும் இயல்பானதே. ஆனால் சக விழுந்து போன ஒரு மனிதனை நம்மை அளவிடுவதற்கான அல்லது ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஒரு தரநிலையாக வைத்து கொண்டோமே ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தங்கம் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தான் ஹால்மார்க் 916. நம்ம இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? பலகீனமான மனிதர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. படிங்க. அடுத்தது, கிறிஸ்தவராகிய நமக்கு அத்தரநிலை மிகவும் தரம் குறைந்ததாக இருக்கும். நமக்கென்று வைக்கப்பட்டுள்ள ஒரு தரநிலை உள்ளது. அது தேவனுடைய வார்த்தையிலே காணப்படுகிறது. அது அவருடைய குமாரனாகிய இயேசுவில் முன்மாதிரியாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இயேசு பேதுருவிடம் கூறியது போல் மற்றவரை அல்ல, மாறாக என்னை பின்பற்றி வா என்பதை நமக்கான புத்திமதியும் கூட. விஷயம்தான், என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ. Jesus said to him, follow me. இது ஒன்று தான். ஏன் அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையில் எல்லாருமே ஒரே மாதிரியாக இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி. அவயங்கள் தலை கிறிஸ்து, சரீரம் அநேகம். சரீரம் அநேகம். ஒவ்வொரு சரீரத்திற்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன நம்ம நினைக்கக்கூடாதுன்னா, அந்த சரீரம் செய்கிற வேலையை நான் செய்யணும்னு அப்படி நினைக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, பார்த்தீங்களா? அதனால தான் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தில் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படிதான் திங்க் பண்ணணும். எப்பவுமே திங்க் பாசிட்டிவ். நம்ம எல்லாம் கிறிஸ்துவுடைய சரீரம். அப்போ இந்த சரீரமாக எப்போ இணைக்கப்படுவோம்? இப்போ சரீரம் ஆகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ சரீரம் அல்ல. எப்போ நம்ம ஓட்டத்தை முடிக்கிறோமோ அந்த தரைநிலைக்குள்ள கிறிஸ்து நம்மளை கொண்டு வந்துட்டாரோ அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? அங்கே சரீரம் ஆகும். இதை தான் நம்முடைய பிரதர் அங்கே எழுதும்போது சொல்கிறாங்க. படிங்க. நாம் பலவீனராகவோ, ரொம்ப முக்கியமாக நம்மகிட்ட இருக்கிற சூழ்நிலை அப்படியே எழுதுறாங்க.
நாம் பலவீனராகவோ பலம் உள்ளவராகவோ, நாம் பலவீனரோ அல்லது பலம் உள்ளவராகவோ, நன்றாக பழகக்கூடியவராகவோ, கூச்ச சுபாவம் உள்ளவராகவோ, சில பேர் நல்லா பழகுவாங்க, சில பேர் கூச்ச சுபாவத்தில் இருப்பாங்க, நன்கு பேசக்கூடியவராகவோ அல்லது அமைதியானவராகவோ, உடல் நலத்துடன் போராடுகிறவராகவோ, வலிமையானவராகவோ, ஏழையாகவோ அல்லது பணக்காரராகவோ, சிறந்த மாணவராகவோ அல்லது இன்னும் முயற்சி செய்பவராகவோ, பொது ஜெபம் ஜெபிப்பதில் பதட்டமானவராகவோ, ஜெபம் செய்யும்போது கூட பதட்டமா ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது நன்கு ஜெபிப்பவராகவோ இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம், எல்லாமே இதில் கொண்டு வந்துட்டாரு. சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அங்கத்தினரும் பாராட்டப்பட மற்றும் மதித்துணரப்பட வேண்டும் மற்றும் ஒவ்வொரு அங்கத்தினரும் அந்த ஒரே சரீரத்தில் தனித்துவமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நம்மை பெரிதும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த வசனங்களும் இங்குள்ள ஆவிக்குரிய பாடங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நோக்கம். நம்ம எல்லாருமே எப்படியாவது என்ன ஆயிடணும், கிறிஸ்துடைய சாயலுக்கு வந்துடணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு பாடமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே. சரி, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒவ்வொரு அவைக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. சில பேர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பித்தப்பைன்னு ஒன்று இருக்குது. பித்தப்பை கல்லுஞ்சோன்னா நம்ம ஆட்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க டபக்குன்னு. அந்த அதுக்கு இப்போ ஒரு யூசேஜே இல்லை போல இருக்கு, எடுத்துருவாங்கன்னு. ஆனால் அதுக்கும் சில தனித்துவங்கள் இருக்குது அன்புக்குரியவர்களே. அது எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஜீரண சக்தி போயிடும். தேவன் எவ்வளோ ஞானமாக சரீரத்தை படைச்சிருக்கிறாங்க. அப்போது நம்ம ஆட்கள் நிசாரமாக அதை என்ன செய்கிறது, கட் பண்ணி தூர எடுத்துடுறாங்க. அப்போ இதே மாதிரி அது எந்த யூசேஜும் இல்லாத மாதிரி ஒரு சபை பாடிக்குள்ள இருக்குது. இதே மாதிரி சில பேர் எந்த யூசேஜும் இல்லை போல சபையில் அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் அழைத்தது உண்மைன்னா அவங்க ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக சபைக்குள்ளே நினச்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. அதை நம்ம புரியணும் அன்புக்குரியவர்களே. அதனால தான் நம்ம பார்க்குறோமா, என்ன ஒரு காரியம் கேட்டிங்கன்னா, சபையில் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க, எல்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம அவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை ஒருத்தரை மட்டும் நோக்கி பார்க்கணும். அதனால தான் படிக்கிறோம். படிங்க. கிறிஸ்து எனும் உன்னத தரநிலையோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து, எப்பவுமே நம்முடைய தரநிலையை யாரோடு ஒப்பிடணும்னா உன்னத நிலையை கிறிஸ்து எனும் தரநிலையோடு ஒப்பிட்டு பார்த்து, தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் அந்த உன்னத சாயலடைய முழுமையாக முயற்சிப்போமாக. ஆமாம், நம்முடைய முயற்சியை கைவிடவே கூடாது. விழுவோம் எந்திப்போம், விழுவோம் எந்திப்போம். ஆனால் அந்த முயற்சியை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம நிற்க வச்சுருவார் நம்பக்கூடியவர்களே. ஆனால் என்ன செய்யக்கூடாது, இங்கேருந்து வெளியே போயிடவோ, நான் ஓட்டத்தை நிறுத்தவோ அது மட்டும் செய்யக்கூடாது. விழுவோம். ஏன்னா பலகீனமானவன் தான் தெரியும். நம்ம பலகீனமானவன் தெரியுமா, கிறிஸ்து தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ தெரிஞ்சு தானே கூட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், விழுவோம் எந்திரிச்சு நிற்போம். விழுவோம், ஒரு டைம் ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க நம்மளை அன்புக்குரியவர்களே, தைரியமாக. அதனால தான் இப்போ படிப்போம். அப்போ நான் இதெல்லாம் நான் மேற்கொள்கிறதுக்கு ஆதார வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், நம்ம அந்த ஆதார வசனத்தை படிப்போம். அதாவது நம்ம இதை தான் இப்போ படிக்கிறோம். ஒன்றையும் என்ன செய்தாலும் நம்ம வாதினாலாவது மீன் பெருமையினாலாவது செய்யாமல், எந்த விஷயத்தை செய்யணும் எனக்கு கனம் அப்படிங்கிற மனநிலை செய்யாமல், இந்த எந்த காரியம் செய்தாலும் கனம் யாருக்குரியது, நம்முடைய தேவனுக்குடையது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குடையதுங்கிறதுனா. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து காணிச்சிட்டாங்க. எல்லாவற்றையும் வெறுமையாக்கி தன்னைத்தான் தாழ்த்தி. அதனால தான் மனத்தாழ்மையினாலே ஒரு தங்களிலும் நம்முடைய இருக்கிற எல்லாம் என்னோட பெஸ்ட்டுங்க, அந்த சௌகரியா என்னோட பெஸ்ட், ஏதோ ஒரு விஷயம் என்னோட அவங்க பெஸ்ட்டு. அப்படி நம்ம மற்றவங்கள திங்க் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த அழைப்புக்குடைய ஒரு முக்கியத்துவம். பாருங்கள், அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எவ்ரி பிரதர் ஆர் சிமிலர் நாட் சிமிலர். அப்படின்னா என்னது, எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. யாரை போல ஒரு 3 புருஷர்களை பார்த்தோம். யாரெல்லாம்? எரோமியா, எசேக்கியேல், தானியேல். 3 பேரும் வயசில் வித்தியாசமானவர்கள். ஆனால் 3 பேருடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு? 3 பேரும் இந்த சூழ்நிலை வேற.
எல்லாருடைய அந்த மனநிலைமை எப்படி இருந்துச்சு? தேவன் நாம மகிமைப்படணும், நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொறாமை கொள்ளக்கூடாது. தேவன் எந்த சூழ்நிலையில் நான் அனுமதித்தாலும் அதை தாங்கி சகித்து கடந்து செல்வேன். ஒரு மனநிலைமை இருந்து பார்த்தீங்களா? இதுதான். அதாவது எல்லாரும் நாட் சிமிலர், எல்லாரும் வெவ்வேறு சூழ்நிலைகள் நம்ம இருப்போம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப. அடுத்தல பி கம்பிள் வித் அதர் டேலண்ட்ஸ். என்னது? அவர் டேலண்ட்ஸ். பி கம்பிள் வித் நமக்கு ஆண்டவர் ஒரு தாளந்து கொடுத்துருப்பாரு, அப்படி தானே? அந்த தாளந்து தந்தது யார்? தேவன். அதனால் தேவனுடைய சமூகத்தில் தாழ்மையுடைய சமூகத்தில் தாழ்மையாக நம்ம கடந்து செல்லணும். அடுத்தல பாருங்கள், பி கிரேட்ஃபுல் டு காட். எதுக்கு? இந்த தாளந்து தந்தீங்களே எனக்கு, அதற்காக அந்த தாளத்தின் மீது உங்கள் நாமம் மகிமைப்படுது, அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? நன்றி சொல்கிறேன். பார்த்தீங்களா? அது எனக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட்டு, நீங்கள் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கீங்க கடவுளே, அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருக்கணும். பி ஹாப்பி வித் பிரதர் அண்ட் கேரக்டர். நம்முடைய சகோதரர்கிட்ட இருக்கிற கேரக்டருக்கு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு வகையில் ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும். அந்த கேரக்டருக்காக நான் தேவனை துதிக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த கேரக்டர் அந்த சகோதரிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை நானும் பின்பற்றுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, காயின் ஆபேல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர் தேவனோட பலியை அங்கீகரிச்சோன்னு ஒரு ஒன்று பார்த்தீங்களா, அது நமக்கு வரக்கூடாது. அந்த கேரக்டர் நல்ல பலி செலுத்துகிறாங்க, அதே போல் நானும் பலி செலுத்த முயற்சிப்பேன். அந்த கேரக்டரை வெளிப்படுத்துகிறாங்க, நானும் அதை செய்யறதுக்கு முயற்சிப்பேன் அப்படிங்கிற ஒரு இருதயம் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா சபை எப்படி இருக்கும்? தேவன் எப்படி பார்ப்பாரு? அதுதான் பிளஸட் அன்புக்குரியவர்களே. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை தந்த தேவனுக்கு கூட நன்றிகளை சோதனை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல ஒரு பாடத்தை கேட்டோம். கம்பாரிஷன்